அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ரேஷன் கடை ரிசல்ட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்து மாவட்டங்களுக்கு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் 5வதாக ஒரு மாவட்டத்துக்கு ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்திற்கான ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்திருக்கு. பார்க்காதவங்க உடனடியாக பார்த்துக்கோங்க. இதுவரை 5 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த 5 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். அந்த 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா உடனடியாக ரிசல்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ரிசல்ட் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ரிசல்ட் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்டத்துக்கு ரிசல்ட் விட்டுட்டாங்க. இப்போ திருவண்ணாமலை. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 5 மாவட்டத்துக்கான ரிசல்ட்டை விட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 38 மாவட்டத்திற்கும் டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா தனித்தனியாக 38 மாவட்டத்திற்கும் ரிசல்ட்ஸ் வெளியிட போகிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. டிஸ்ட்ரிக் வைஸ் தான் வெளியிடுவாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக தான் அப்படின்னு சொல்லி தெரியும். இதில் கூடுதல் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ரிசல்ட்டில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது எவ்வளவு வேக்கன்சி இருந்ததோ அதை விட கூடுதலான வேக்கன்சியோடு தான் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு தான் தகவல். ஸோ ஒவ்வொரு முறை லிஸ்ட்டு பார்க்கும்போதும் அதை விட 10-15 அப்படின்னு சொல்லி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூடுதல் மகிழ்ச்சியான செய்தி. இன்னொரு விஷயம், அடுத்தடுத்து மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதம் இறுதிக்குள்ளார 38 மாவட்டத்திற்கும் ரிசல்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி உடனடியாக நீங்கள் உங்களுக்கான ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்கள் மாவட்டத்துடைய டிஆர்பி வெப்சைட்டை அப்பப்போ செக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்ற பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ரிசல்ட் வந்துடும். மேபி இன்னும் சற்று நேரத்தில் கூட அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் உங்கள் மாவட்ட டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கூடுதலாக சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த செகண்ட் லிஸ்ட் வரும் அந்த மாதிரிலாம் நான் சொல்லுவாங்க, நம்ப வேண்டாம். செகண்ட் லிஸ்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் மிக மிக வாய்ப்புகளே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த லிஸ்ட்டு வந்துச்சு, அவ்வளோதான். இவங்க இன்னொரு 4-5 நாட்களுக்குள்ளார வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இதோட சரி, அவ்வளோதான். இந்த மாவட்டத்துக்கு முடிஞ்சது. அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரப்போகுது, செகண்ட் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கொண்டு உக்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டாலும் இருக்க வேண்டாம் அப்படின்ற கூடுதலான ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.